Welcome to Chennai Press News Channel. Kothari Industrial Corporation Limited, with over a century of legacy, today officially launched a new and expanded line of agricultural products, aiming to support modern farming needs and empower the farming community. Designed to enhance productivity, sustainability, and meet the evolving requirements of Indian agriculture, these new products offer a comprehensive solution for crop protection and soil nourishment. On this occasion, Dr. J. Rafiq Ahmed, Chairman of KICL, launched Drone Van to assist farmers for a sustainable future and reducing manpower cost and enhancing the farming productivity. These drone vans will be stationed in all the districts to meet farmers' requirements. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் கொத்தாரியோடைய வரலாறு தெரியும். இது ஒரு 100 வருஷ பாரம்பரியமான கம்பெனி. இந்த கொத்தாரி ஃபர்டிலைசர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ கொத்தாரி 1958ல எஸ்எஸ்பி ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பவுமே காமராஜ் நாடாரும் முராத் தேசாய் இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபேக்டரி இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் ஃபார்மரோட இந்த கம்பெனி கனெக்ட் ஆகிருக்கு. ஆனா கொத்தாரி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஃபர்டிலைசர் கம்பெனியா இன்னும் போல. ப்ராடக்ட் வைஸ் பிராண்ட் பெரிய லெவல்ல போயிருக்கு. ப்ராடக்ட் வைஸ் இப்போதான் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் லான்ச்சும் இந்த வெஹிக்கிளும் இந்த ட்ரோன் நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு நான் சொல்வேன். யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதில்லை. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜென்செட் எடுத்துட்டு ஒரு ட்ரோன் எடுத்துட்டு போய் ஒரு கார்ல போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்டிலைசரும் இருக்கும், லிக்விட் ஃபர்டிலைசரும் இருக்கும், ஜெனரேட்டரும் இருக்கும், ட்ரோனும் இருக்கும். இது மொத்தமா ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி போயிடுச்சுன்னு சொன்னா பவர் இல்லைனாலும் இட் கேன் பி ஆப்ரேட்டட், பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம். எல்லா விதமான ஃபர்டிலைசரும் அதுல அவைலபிளா இருக்கும். எந்த விதமான பூச்சி மருந்து தேவை இருந்தாலும் அந்த மருந்து அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாங்க லான்ச் பண்ணது முதல் வெஹிக்கிள் தான். இது இன்ட்ரோடக்ஷனுக்காக சென்னையில பண்ணியிருக்கோம். நாங்க ஒரு பெரிய டீலர் மீட் வச்சு நாங்க மதுரையில பண்றதா இருந்தோம். பட் எங்களுக்கு இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும். நிறைய எக்ஸ்பேன்ஷன்னால அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்க டீலர் ரொம்ப பெரிய நெட்வொர்க். நாங்க கூப்பிட்டா 10,000 டீலர் வந்துருவாங்க. ஏன்னா நாங்க எல்லாரையும் கூப்பிடணும். நாங்கள் அது கூப்பிடாம பண்ணா முறையா இருக்காதனால சென்னையில வச்சு கார்பரேட் ஆஃபீஸ்ல லான்ச் பண்ணிட்டோம். கொத்தாரி இப்போ ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வாங்கியிருக்கோம். மதுரையில கொத்தாரி பப்ளிக் ஸ்கூல்ல அதை ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ட்ரோன் பைலட்ஸ்ன்றவங்க ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், அவங்கள நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கு. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்டிலைசரும் ட்ரோனையும் கனெக்ட் பண்றதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னன்னா, நான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ட்ரோன் ஃபியூச்சர் ஆகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போய் ஃபீல்ட்ல இன்னைக்கு வேலை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால ட்ரோன்னு வரும்போது எக்கனாமிக்காவும் இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்ன்றது ரொம்ப கம்மி விலையில நம்மனால உரமை துளிக்க முடியும், லிக்விட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்க இந்த ஒரு நியூ மாடல் கான்செப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது பெரிய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். இப்போ இது சென்னையில மட்டும் கிடையாது. உங்களுக்கு இது மெயினா விவசாயம் இருக்கிறது எல்லாமே மற்ற பகுதி தான். சென்னையை விட்டு மற்ற பகுதியில தான் விவசாயம் இருக்கு. எல்லா கிராமத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இத்தனை வண்டின்னு சொல்லி நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்போம். இந்த ஒரு வருஷ பீரியட்ல நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். எங்களுடைய கோல் என்னன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாங்க ஆல்ரெடி கொத்தாரி சவுத் இந்தியா ஃபுல்லா நாங்க அவைலபிளா இருக்கோம். எல்லா ஊர்லயும் மிக்சர் போட்டிருக்கோம். எல்லா ஊர்லயும் எங்க டீலர் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் அந்தந்த மொழியில குதிரை ஃபேமஸா இருக்கு. எங்க பிராண்ட சொன்னா என் நம்பிக்கை, ஃபார்மருக்கு 70-80 வருஷம் இந்த பிராண்டோட டிராவல் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. விவசாயி அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ குதிரை பிராண்ட்ல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை உருவாயிருக்கு. அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்களுக்கு இன்னும் நாங்க உறுதியான பொருளையும் தரமான உரத்தையும் அதை எளிமையான முறையிலையும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ட்ரோன் சிஸ்டத்தை நாங்க லான்ச் பண்ணோம். எங்களுடைய ஃபர்டிலைசர் டிவிஷன் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. எங்க ட்ரோன் டிவிஷனும் நிறைய உழைச்சிருக்காங்க. நாங்க ஆல்ரெடி ட்ரோன்ல சென்னை போலீஸுக்கு ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் நாங்க.
ஸோ ட்ரோனில் எங்களை நிறைய சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரோனில் நிறைய எக்ஸ்பர்டைஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால ஃபர்டிலைசரில் ட்ரோனை கொண்டு வரணுன்றது எங்களோட குறிக்கோளாக இருந்தது. நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சீக்கிரமாக 100% வந்து இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் டிபெண்ட்டாக இல்லாமல் நாங்களே தன்னிறைவு பெற மாதிரி ஒரு நிறுவனமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்களே ட்ரோனும் தயாரிக்கிறோம், நாங்களே உரத்தையும் தயாரிக்கிறோம், நாங்கள் டைரக்டாக ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைச்சிரும். ஏன்னா அந்த காஸ்ட் கம்மியாக போய் விவசாயிக்கு அந்த விலையில கிடைக்கும், பொருளும் தரமான பொருள் கிடைக்கும். ஒரு கார்பரேட் நிறுவனம் 70-80 வருஷம் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுவனம் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உரத்துல வந்து தரம் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு இதை லான்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன காரணம்னா இதுக்காக நாங்கள் இன்னைக்கு லான்ச்ன்றது இன்னைக்கு நடக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அவர் அட்வைசர் சாரோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கார்த்திகேயன் உழைச்சிருக்காரு, எங்க டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப. அதனால இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் புத்தாரிக்கு. இதுல நீங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய வளர்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பீங்க. இதை உங்களுக்கு இந்த தருணத்து மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.